ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாப் டைரி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜாப் தான். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவேன், எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டில் இருந்து தான் பண்ண போகிறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த ஜாபை பார்த்தா இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்க. நம்ம ஷேர் பண்ணுற இந்த ஜாப்க்கான வேகன்சிஸ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜாப் எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம ஷேர் பண்ணுற வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போதே உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜாபோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறந்துடாதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கண்டிப்பாக இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட் பிரிட்ஜ் அப்படின்ற கம்பெனி அசோசியேட் எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரிமோட் ஜாபாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை அப்ளை பண்ணுங்கள். ஹையரிங் ஆஃபீஸை பார்த்துட்டு இந்த ஜாபை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹையரிங் ஆஃபீஸ் எங்கே இருந்தாலும் என்னங்க, நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து தான் இந்த ஜாபை பண்ண போகிறீங்க. ஸோ வீட்டிலேருந்தே இன்டர்வியூ ப்ராசஸை கிளியர் பண்ணி இந்த ஜாபை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ஜாப்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ நீங்கள் எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கால்ஸ் பண்ணியும் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இமெயில்ஸ் மூலயமாவும் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஒர்க் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒர்க், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஷேர் பண்ணுறது ஒரு பேசிக்கான ஓவர்வியூ. நான் கொடுத்துருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆடானாக இருக்க போகுது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி கேட்டகரியில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீட்டிலேருந்தே ஒரு ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். எனி கிராஜுவேஷன், எனி ஸ்ட்ரீம், எனி போஸ்ட் கிராஜுவேஷன், எனி ஸ்ட்ரீம் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, இந்த மேஜர் எடுத்தவங்க தான் அப்ளை பண்ணணுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. அது வேர்பலாக இருந்தாலும் சரி, ரிட்டனாக இருந்தாலும் கண்டிப்பாக வேணும். அண்ட் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு குயிக் லேர்னராக நீங்கள் இருக்கணும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எக்ஸல் நாலேஜ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. நீங்கள் கால்ஸில் ஹேண்டில் பண்ணுறீங்க, இமெயில்ஸில் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டாக்குமெண்ட்டாக டேட்டாபேஸ் ரெடி பண்ணும்போது அதுக்கான எக்ஸல் நாலேஜ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் எக்ஸல் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸ் பாருங்கள். உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். யோசிச்சு இந்த ஜாபை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபியூ திங்ஸ் டு பி நோட்டட்னு கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்டர்னேட் சாட்டர்டேஸ் வில் பி ஒர்க்கிங். அதாவது நீங்கள் ஒரு சாட்டர்டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு லீவாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் சாட்டர்டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. சூப்பர்வைசர் உங்ககிட்ட ஒருவேளை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, சாட்டர்டே சண்டே பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ஒர்க் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ இதை தான் இவங்க ஃபியூ திங்ஸ் டு பி நோட்டட்னு கொடுத்துருக்காங்க. மேபி சம் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த விஷயம் வந்து கோஆர்டினேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் இதை ரொம்ப மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஜாப். நீங்கள் ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங்க்கு கீழே ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஜாப் ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஒரு எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக நாக்ரிக்குள்ளே வந்துடுவீங்க. நாக்ரிக்குள்ளே வரும்போது உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே சேவ் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்ககிட்ட ஒரு வேளை அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இங்கே ரெஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நாக்ரியில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஃப்ரெஷரா, எக்ஸ்பீரியன்ஸ்டா,
அண்ட் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க, உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்றது, இந்த மாதிரி பேசிக்கான உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அத கம்ப்ளீட் பண்ணி ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் குடுத்திருக்க லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சைட்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. ஆர் யூ ஓகே வித் 15,300 இன் ஹேண்ட் சேலரி பெர் மந்த் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேலரி என்ன அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா எஸ் கொடுங்க. அண்ட் சேவ்னு கொடுத்துருங்க. ஆர் யூ ஓகே வித் ஆல்டர்னேட் சாட்டர்டே ஒர்க்கிங்னு கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா எஸ் கொடுங்க. அண்ட் ஆர் யூ ஓகே டு ஜாயின் ஃப்ரம் ஜான் 6ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீக்லேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஜாப்க்கு நம்மளோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜாப்க்கு உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். ஸோ நான் வெயிட் பண்ண போகிறேன். எனக்கு ரிப்ளை வருது அப்படின்னா உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் ஜாப் டைரியில கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஷேர் பண்ணுங்கங்க. ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்றவங்க, புதுசா நம்மளோட வீடியோஸை பார்க்குறவங்க, ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற பர்சன்ஸ்க்கு கண்டிப்பா அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண இந்த எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் ஜாப் கண்டிப்பா ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம சேனல் ஜாப் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு காமிங்க. திருப்பி ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை நான் மீட் பண்றேன். பை.